நெல்லையில் வசித்து வரும் கேரள மக்கள் சிலர் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். பல்வேறு பகுதிகளிலும் ஓணம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நெல்லையை பொறுத்தவரை எப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. மலையாள மொழி பேசும் மக்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றானது ஓணம் பண்டிகை. இன்றைய தினம் அந்த ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் மற்றும் இந்த தென்காசி மாவட்டம், அதாவது நெல்லை தென்காசி மாவட்டங்கள் அந்த கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களாக இருக்கிறது. இந்த பகுதியில அதிகமான மலையாள மொழி பேசும் மக்களும் வசித்து வருகிறார்கள். அவர்கள் உற்சாகத்தோடு இன்றைய தினம் இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். அதிகாலை முதலே அவர்கள் வீடுகளில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் வகையில, மாவலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் வகையில வீட்டு முன்பு அத்தப்பூ கோலமிட்டு அதன் நடுவில் விளக்கு வைத்து அந்த பாரம்பரிய முறைப்படியான பாடல்கள் பாடி அதே போல புத்தாடை அணிந்து, அந்த கேரள பாரம்பரியமான புத்தாடை அணிந்து அந்த விழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ந்து அந்த ஓணம் சத்யா என்று சொல்லக்கூடிய அந்த பல வகையான அந்த விருந்து வைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது போல பல்வேறு இடங்கள்ல இந்த ஊஞ்சல், அதாவது இந்த ஓண ஊஞ்சல், அதே போல அந்த கயிறு இழுத்தல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளோடு இந்த உற்சாகமாக இந்த ஓணம் பண்டிகை திருநெல்வேலி மாவட்டத்திலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல தென்காசி மாவட்டத்திலும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓணம் பண்டிகையை ஒட்டி பல்வேறு கல்லூரிகளிலுமே சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மலையாள மொழி பேசக்கூடிய அந்த மக்கள் ஒன்றிணையக்கூடிய அந்த சங்கங்களிலும் இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.